மக்களே, காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் நம்ம அக்கா, லெஸ்பியன் அக்கா, காமக்கிழவி, ஓகேவா? அந்த காமக்கிழவி கொரில்லா முண்டையை பற்றி தான் பேசணும் மக்களே. வேறு எதுவுமே டாபிக் இல்லை. நம்மளுக்கு அவள் கண்டென்ட் கொடுக்குறா. ஸோ நம்ம அவளை தான் வச்சுக்கிளிக்கணும், ஓகேங்களா மக்களே? சரியா? ஏண்டி கொரில்லா முண்டை என்ன என்ன என்னமோ உனக்கு இருக்குடி, மலேசியா கிழவி இருடி, உனக்கு இருக்குடி. என்ன பிடுங்கிடுவியா? என்னத்து பிடுங்கிடுவா? வா, கட்டை கட்டி வச்சிருக்கேன், நிறையா கொஞ்சம் கட்டை கட்டி வச்சிருக்கேன். பிடுங்கிறியாடி நார முண்டை? ஏடி உனக்கு எவ்வளோ பேசினாலும் அறிவு வரலையா? வெக்கம் வரலையா? நாதாரி முண்டை வந்து உக்காந்துக்கிட்டு லைவ்ல பரப்பி அடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு உன்னோட பொந்து சொரக்காவை காட்டிக்கிட்டு அந்த கருங்கருன்னு உள்ள நெஞ்சாங்குழியில் பவுடர் அடிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு அதை காட்டிக்கிட்டு எறமா மாட்டு கூணாம்மாவளை என்ன என்ன சொல்ற? மக்கள்கிட்ட என்ன சொல்ல வர நீ? இப்போ உன்னை கண்டா நாங்கள் பயப்படணுமா, நடுங்கணுமா? கடனா கேவலமான ஃப்ராடு நாய். ஏண்டி நான் கேட்குறேன், ஊரில் உள்ளவங்கெல்லாம் உன்னை எதிர்த்துட்டா, உன்னை பேசிட்டா உடனே அவங்கெல்லாம் வந்து விபச்சாரிகள், விபச்சாரி கும்பல்கள். நீ மட்டும் நல்லவ, நல்ல குடி நாணயம். அப்புறம் உன்னை வந்து ஏதாவது பேசிட்டா உடனே அவளுக்கு இருக்கு, அவ கூடைய சீக்கிரம் உள்ளுக்கு போயிடுவா அப்படின்றது. ஏண்டி உன் முகரக்கட்டை, முதல்ல உன் முகரக்கட்டைய கண்ணாடியில் பார்த்தியா? என்ன நானு ஈஸ்வரி மன்னார்குடி 3 பேரும் ஒரே கேங்க, புரோக்கரோட கேங்க. அப்படியா? அப்போ நீ யாரு? புரோக்கரு கருப்பியை போய் திருச்செந்தூரில் மீட் பண்ணி டீலிங் நடத்தின நாதாரி முண்டையே நீ யாரு? நான் கேட்குறது பதில் சொல்கிறேன். நீ யாரு? கருப்பி கூட டீலிங் நடத்தி டிஸ்க் வாங்கிட்டு வந்திய, ரெக்கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்திய, நீ யாரு? நீ ஒருத்தவங்களை மடக்கி ஏமாற்றி அவங்க உனக்கு எகென்ஸ்டாக இருக்காங்கன்னு ரெக்கார்டை போட்டு காட்டிடுவேன் ஏமாற்றி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணிய. அப்போ நீ யார் சொல்லு? நீ யார்? நீ இப்போ விபச்சாரிக்கெல்லாம் ஆத்தா விபச்சாரியா? இல்லை சொல்ல, நீ நான் ஆத்தா விபச்சாரியான்னு கேட்குறேன். ஏண்டி நார முண்டை? பீப்புள்ஸ் உனக்காக பயந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? வா, சரிச்சிட்டு போ. என்னோட மசுரை வந்து நிறையா இருக்குது, வந்து சரிச்சிட்டு போடி கழுட்டு முண்டை. ஏண்டி உன் மூஞ்ச முதல்ல முகரக்கட்டையை முதல்ல உன் கண்ணாடியில் பார்த்துருக்கியா? அப்படி உன் கண்ணாடியில் அழகாக தெரியுதோ உன்னோட முகரக்கட்டையும்? ஏடி உன்னோட உதட பட்டு நாங்கள் போராமப்படணும் நான் சொல்கிறேன். அட நான் எங்கே போய் சொல்கிறேன்? ஏண்டி இந்த கருப்பு மனிதர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குது தெரியுமா? அந்த மனிதரோட கேவலமான ஜென்மண்டி நீ, புரியுதா? உன் உதட்ட பார்த்தா 10 பேர் உள்ளு கூடலாண்டி. 10 பேர் கம்பு கொண்டு உள்ளு கூடலாம். அப்போ கூட பத்தாது. அத்தாம்பரிய வயிறு, அத்தாம்பரிய உடம்பு, அத்தாம்பரிய உதடு, அத்தாம்பரிய கை, அத்தாம்பரிய காலு. ஏண்டி நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் உன்ன மாதிரி ரூபம் படைச்சவங்க யாராவது இருக்காங்களா? சொல்ல பார்ப்போம். நீ இந்த 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 பிளானட்டை சேர்ந்தவங்களே இல்லை, நீ வேற பிளானட்டை சேர்ந்தவ, புரியுதா? ஏண்டி கொரில்லா முண்டை வந்துட்டு உக்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உன் வேலையை பார்த்தமா, மக்களை ஏமாத்தணுமா, மக்கள்கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணமா, பேசணுமா, ஆச்சா போச்சா? நான் 100 மடங்கு வளர்ந்து வந்திருக்கேன். நான் வந்து கொத்தா ஜனவரி, நான் வந்து எங்கள் அப்பா வந்து இது, என் தாத்தா வந்து இது, நான் இவன் விட்டு புள்ள, அவன் விட்டு புள்ள அப்படின்னு சொல்லி நக்கிறிய. அதோட முடிச்சுக்கிட்டு போடி. என்னதுக்குடி எங்களை நக்க வர?
என்னைய நக்க வர, பாலாமாவை நக்க வர, சண்டை குடுக்கி உன்னதான் கேட்குறேன். எதுக்கு வர? அவங்களாம் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, நாங்கள்லாம் பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டோம். யார் எங்களுக்கு பேட் வேர்ட்ஸ் கற்றுக் கொடுத்ததே நீ தானடி. நல்லா களி ஊற்றுங்க, நல்லா கேளுங்க புரோக்கரை அப்படின்னு சொல்லி களி ஊற்ற சொன்னதை நீங்கள் தானடி நார முண்டைய. எங்களைய விபச்சாரி, மலேசியா விபச்சாரி, அங்கிட்டு கோயம்புத்தூர், அங்கிட்டு மன்னார். அந்த மன்னாருக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுடி, புரியுதா? அவங்க யாரோ நான் யாரோ ஏதோ முன்ன காலத்தில் பேசியிருக்கேன், ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? அது அவங்க வழியை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. என்னையே ஒன்றுமே இல்லாத என்னையும் ஈஸ்வரியுமே நீ பேசுறியே, அப்போ அந்த மன்னாரை என்னென்ன செஞ்சிருப்ப? இப்போ எங்களுக்கு ஓசிக்க தோணுதுல்ல? ஆமாம், உனக்கு இந்த சிபி போடுறதுக்கு தமிழில் யார் உனக்கு கற்றுக் கொடுக்குறது? மெடல் முண்டையா? மெடல் முண்டைக்கு உனக்கு கனெக்ஷன் இருக்கா? சொல்லு பார்ப்போம். அந்த சொரி அவன் உன்னையே தான் நக்கிட்டு இருக்கானா? உனக்கிட்ட தான் லெஸ்பியன் முண்டை வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கானா? ஏடி நீ இவ்வளோ சைடு சொல்கிறிய, நீ பொக்சோக்கு உள்ளே போன காரணத்தை சொல்லிடி மக்களுக்கு விளக்கம் வேணுமாடி? நிறைய பேர் கேட்குறாங்கடி, எதனால அவள் பொக்சோ உள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வழக்கத்தை சொல்லிடி. அந்த குழந்தைங்கள வச்சு என்னென்ன பண்ணேன், என்னென்ன எடுக்க சொன்னேன், என்னென்ன செஞ்சீங்க, அதை முதல்ல போடுடி. ஏண்டி நார முண்டை, உனக்கு வெக்கமா இல்லடி? உனக்கும் பிள்ளைங்க இருக்குது தானே, ஏன் உன் குழந்தைய வச்சு படம் எடுக்க வேண்டியதானடி? எதுக்காக மற்றவங்கள வச்சு எடுக்கிற? வெக்கங்கட்டு நாயே. மற்ற பிள்ளைன்னா உனக்கு, அதனால தான் கருப்பியோட பிள்ளையை கூப்பிடுறியா? வெக்கங்கட்ட பிள்ளை. அவகிட்டயே வீடியோ வாங்க வேண்டியது, ஆடியோ வாங்க வேண்டியது, அவளையே அவளோட பிள்ளையே கூப்பிடுவியா நீ படுக்கிறதுக்கு? ஏண்டி உனக்கு அரிப்பாடுங்களையா? இல்லை கேட்குறேன், கல்லட்டு பூனா வயசுல இருந்துக்கிட்டு அரிப்பாடுங்களையா? அடே புரோக்கரு, உன்னதான் கூப்பிடுறேன், வாடா இங்கே வாடா. ஏண்டா அன்னாடிக்கும் லைவை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு டங்குன்னு ஏந்திச்சு நின்று உன் குஞ்சாமணியை ஆட்டுறியேடா. ஏண்டா புரோக்கரு, எனக்கு செம்ம சிரிப்பு வருதுடா புரோக்கரு. நீ உன் குஞ்சாமணியை ஆட்ட இந்த கொரிலா முண்டைக்கு உன்னை பார்த்து அந்த குஞ்சாமணி ஆடுறத பார்க்க நீ நின்று பேசும்போது உன்னோட குஞ்சாமணி டங்குன்னு ஆடுதா? எப்படி டங்குன்னு ஆடுதா? ஆடும் போது அந்த கொரிலா முண்டைக்கு அப்படியே கிக்கு ஏறுதுடா, கிக்கு ஏறுதே, வெக்கம் போனதே அப்படின்னு இருக்காடா கொரிலா முண்டை. ஏண்டா புரோக்கரு, உனக்கு இது கூடவாடா புரியல? இனிமேல் இந்த மாதிரி காட்டாதடா. அவளுக்கு ஜிவ்வுன்னு ஏறுதுடா கொரிலா முண்டைக்கு. அதனால தான் உன் மேலே ஆசையாக இருக்கிறா. தினம் உன்னை பற்றி எதுக்கு பேசுகிறா தெரியுமா? இதுக்காக தான் பேசுகிறா, புரியுதா? உன்னோட குஞ்சாமணியை வர பார்த்துடுறாளா, அதில் வர நீ ஒத்த புடுக்கு. நீ 2 புடுக்கு இல்லை, நீ ஒத்த புடுக்கு, டபுள் புடுக்கு இல்லை. அதுதான் ஒரு புடுக்க பிடிச்சிட்டால கருப்பி, அதனால உனக்கு ஒத்த புடுக்கு. அது வேற முடியல, சரியா? அதனால அவள் உன்னை பார்த்து ஒழுவி நெஞ்சாங்குழியெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாடா. எப்போ தூக்கி வெளியே தொங்க விட போகிறாளோ தெரியலடா புரோக்கரு. தயவு செஞ்சு இனிமேல் ஏந்திச்சு நின்னே லைவ் போடாத, புரியுதா? அச்சிங்கமாக இருக்கு, புரியுதா? கொரிலா முண்டை பார்த்து ஒழுவுறா. கீழே ஒழுவுதான் மேலே ஒழுவுதான்னு தெரியல சனிய, புரியுதா? இனிமேல் அதெல்லாம் செய்யாத. வந்தம்மா காசை ஏமாத்தணுமா மக்கள்கிட்ட, அப்படிக்காக போய்கிட்டே இரு, புரியுதா புரோக்கரே? ஏஞ்சி நின்னெல்லாம் காட்டாத. அப்படியே 2 கொத்தோடு குழலாட ஆட அப்படின்னு காட்டுறேன். அந்த காட்டும் போது கொரிலாவுக்கு அப்படியே ஜிங்குன்னு ஏறுது. ஜாயின் சக்கான் புரோக்கர் காட்டிட்டான் அப்படின்னு உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காடா. கருப்பி என்ன பண்ணுறாளோ அதே மாதிரி பண்ணுறா, சிவப்பி என்ன பண்ணுறாளோ அதே மாதிரி பண்ணுறா. தயவு செஞ்சு வேணாம் புரோக்கரு, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? நீ இனிமேல் உட்காந்தே லைவ் போடு, நின்றுட்டு லைவ் போடாத. நீ ஒரு ஸ்டைலாக காட்டுறியா, ரஜினி மாதிரியா, அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு. ஆனால் நீ ரஜினி இல்லைன்னு வச்சுக்க, நீ ஒரு நார பையன். ஆனால் நீ காட்டுற ஸ்டைல்லாம் அந்த கொரிலாவுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது போல. கிக்கு ஏறுதே, வெக்கம் போனதே அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாடா கொரிலா, புரியுதாடா புரோக்கர்? உன்னதான் சொல்கிறேன்,
தயவு செஞ்சு இனிமேலுக்கு அந்த மாதிரிலாம் போடாத என்ன, சரியா? ரைட்டு. அப்புறம் கொரில்லா முண்டை, இன்னொன்று இந்த காட்டு பண்ணி இருந்துச்சு, அந்த பண்ணி மூஞ்சி, அந்த பண்ணி மூஞ்சியை வச்சு வீட்டில் வச்சு நல்லா போட்டியே, போடு, லெஸ்பியனுக்கு லெஸ்பியன் போட்டியே, புரியுதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், நீ காம வரி பிடிச்சி வாடா. நேற்று நான் மன்னாரோட லைவை பார்த்தேன். மன்னாருமா, அந்த சங்கீதா பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணது கிடையாது. யாருக்கிட்டையும் எந்த ஒரு தப்பான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இல்லீகல் பிஸ்னஸோ இல்லீகல் விஷயத்துலையோ எதுலேயுமே தலையிட்டதில்லை. நம்ம இங்கே மாற்றினதுக்கு ஒரே காரணம் இந்த கொரில்லா முண்டை தான், புரியுதா? வேறு எதுவுமே கிடையாது. என்னை பற்றி யார் பேசினாலும் நான் திரும்ப பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கவே மாட்டேன், புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை சில பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் யாரையும் குடியும் கெடுக்கிறதுக்கு இங்கே வரலை, சம்பாதிக்கவும் இங்கே வரலை, ஓகேவா? வேணும்னா சொல்லுங்கள், நான் என்னோடய வீடியோஸ்லாம் மானிட்டேஷன் பண்ணாமல் போடுறேன் இதுக்கு மேலே. ஏன்னா எனக்கு இந்த பணத்தில் நான் ஒன்றும் எடுக்கவே இல்லை. 5 காசு கூட நான் எடுக்கலை யூடியூப்லேருந்து. எடுக்கணும், சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா எப்பயோ சம்பாதிச்சு எவ்வளோ கோட்டை கட்டியிருக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி கிடையாது இங்கே, புரியுதுங்களா? நான் வந்தேன்னா ஒரு 4 பேர் என்னோடய வீடியோ பார்க்குறாங்களா, சந்தோஷமாக பேசுகிறேன்னா அதுதான் என்ன. நான் இந்த யூடியூப்பில் எவ்வளோ அடிபட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒன்றுமே தப்பு பண்ணாத என்ன, எங்கள் வீட்டுக்காரரை, என்னோட பிள்ளைய, என் வீட்டுக்காரர் ஸ்ட்ரோக்கில் இருந்த ஒரு மனுஷனை அவன் அப்படின்னு போயிடுவான்னு சொன்னது இதே கொரில்லா முண்டை, புரியுதுங்களா? இதே கொரில்லா முண்டை அந்த ஒரு சீக்கான ஒரு மனுஷனை அப்படி பேசுனது அவளோட தங்கச்சி, அந்த பிரியாணி முண்டை. அவெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் என்னென்ன பேசினா, என் பையனை என்ன சொன்னான், என் பையனையும் என் தங்கச்சி டிசேபிள் பர்சன் அதை வச்சு என்ன நான் சொன்னான். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ அடிபட்டிருக்கோம். நான், பாலாம்மா, ஈஸ்வரிமாலாம் எவ்வளோ அடிபட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க. தயவு செஞ்சு அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் விளக்கி சொல்லிட்டீங்க. நேற்று நான் பார்த்தேன், நேற்று உங்கள் லைவை நான் பார்த்தேன், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று நான் மெர்சிமாவை பற்றி தப்பு சொல்லலை. என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, மெர்சிமா அவங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்கல, அதுதான் எனக்கு ஆத்திரமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? அவங்க மேலெலாம் எனக்கு ஆத்திரம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இனிமேல் நான் அவங்கள பற்றி பேச போகிறது கிடையாது, ஓகேங்களா? சரிங்களா? ஏன்னா நான் ஒருத்தவங்க ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணாக்கா நான் கேட்பேன், ஓகேவா? சரி, நீங்கள் சொன்னது நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, அந்த சங்கீதா பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நான் அப்படிப்பட்ட பர்சன் இல்லைம்மா, ஓகேவா? எனக்கு என்ன ஏங்க சும்மா கிடக்கிறவங்கள போய் இழுத்து வச்சுட்டு நீ விபச்சாரி அந்த புரோக்கரை கண்டா, அவனோட வகரால கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அது கணக்கு இல்லை. எனக்கு அவனை பிடிக்கல, அவன் செய்கிற செயலை எனக்கு பிடிக்கல. நாங்கள் கண்டிப்பாக அவனை எதுக்க தான் செய்வோம், ஓகேங்களா? அது வேறு டாபிக். ஆனால் இவன் என்ன செய்கிறா, நாங்களாம் புரோக்கரோட ஆள் அப்படின்னு சொல்கிறான். மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு தள்ளவாரி நாய் இது போய் அவன் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போனால் இவ எடுக்கிறதும் கருப்பிக்கு சப்போர்ட் பண்ணுறதும். ஏங்க நல்லா எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்களா? கருப்பி இன்ன வரைக்கும் கருப்பியை என்ன பேசுகிறா, ஏய் கருப்பி நல்லா இருக்கியாடி, கருப்பே உன் கூணா நல்லா இருக்காடி, கருப்பே அப்படின்னு இதை தான் பேசுகிறாள் ஒழிய என்னைக்காவது ஒரு நாள் கருப்பி மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாளா? ஏன் தெரியுமா? கருப்பி கொடுத்த அசைன்மெண்ட் தான் இது. எப்படின்னா, நீ ஓடுகாலியை உள்ளுக்கு தள்ளிடு, எப்படியாச்சும் நான் புரோக்கர் கூட சந்தோஷமாக வாழணும். இதுக்கு தான் இந்த ஆடியோவெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றத அவள் சரியான அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா. யாருக்கு? கொரில்லா முண்டைக்கு. அதனால தான் கொரில்லா ஓடுகாலியை மட்டும் பேசுவாள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல், எந்த வழின்னு தெரியாமல் ஓடுகாலியோட பிள்ளைய மட்டும்தான் அவள் டார்கெட் பண்ணுவாள். ஏங்க நான் கேட்குறேன், ஓடுகாலி தப்பு ரொம்ப பண்ணியிருக்காளா, இல்லை புரோக்கர் கருப்பி ரொம்ப பண்ணியிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓடுகாலி ஒரு காமக்கிழவி, ஓகேவா?
புரோக்கர் கருப்பி இன்னும் நிறைய ப்ராஸ்டியூஷன் வேலைலாம் நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா? ஏன் அவங்கள வந்து இவ தாக்காம ஏன் ஓடுகாடியை தாக்குறா? நல்லா நினச்சி பாருங்க. இவளுக்கும் கருப்பிக்கும் டீலிங் இருக்கு. இது ஒரு நாள் இல்லை, அவள் வாயாலே சொல்லிட்டாள, அன்னைக்கு சொல்லியிருக்காளா இல்லையா சொல்லுங்க? அவள் வாயாலே சொல்லியிருக்கா. இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். ஓகேவா? ஏய் கொரில்லா முண்டை, உன்னை தான் கேட்குறேன், நல்லா பார்த்துக்கோ. நீ மக்களை என்னத்தான் கழுவி என்னத்தான் ஏமாத்தினாலும் சொல்கிறேன் கேளு. நீ வந்து தப்பு செய்யாத மக்களை என்னவும் ஒன்றுமே பண்ண முடியாது. தப்பு செய்யாத மக்களை நீ வந்து தப்பு செய்யாத மக்களை ஏதாவது ஒரு கேஸில் போடணும்னு நீ நினச்சின்னா நீ தான் மாட்டுவ. புரியுதா? நீ என்னை தொட்டுப்பார். நான் உன்னை கேட்குறேன், உன்னை நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நான் உனக்கு சேலஞ்சே பண்ணுறேன். நீ என்ன தொட்டுப்பார். நீ உள்ளுக்கு போறியா நான் உள்ளுக்கு போகிறேன்னா பார்த்துடலாம். புரியுதா? நீ உள்ளுக்கு போறியா நான் உள்ளுக்கு போகிறேன்னான்னு பார்க்கலாம். ஏன் நான் யாருக்கிட்டையும் உன்னோட ஆடியோ கொடுக்காம வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னோட ஆடியோ, உன்னோட ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே ஏன் யாருக்கிட்டையும் கொடுக்காம வச்சுருக்கேன் தெரியுமா? எனக்கு யூஸ் ஆகும், எனக்கு யூஸ் ஆகணும். ஓகேவா? அதுக்காக தான் உன்னோட ஆடியோ, உன்னோட ரெக்கார்டிங், என்னென்ன நீ பண்ணியிருக்க, என்னென்ன நீ செஞ்சுருக்க, உன் வாயாலே கொடுத்த வாக்கு மூலம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. புரியுதா? அதனால தான் உன்னை வந்து நான் இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்கல. எனக்கு 2 லட்சம் கொடுத்து உன்னோட ப்ரூஃபெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே, 1.5 வருஷத்துக்கு முன்னே. புரியுதா? நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? அது வந்து எனக்கு யூஸ் ஆகணும், என் பர்பஸ்க்கு யூஸ் ஆகணும். அதனால தான் நான் ஒன்று சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன். நீ என்ன எந்த வழக்கிலையாவது ஒன்றில் போடு, எந்த வழக்கிலையாவது என்னை இழுத்து போடு, தயவு செஞ்சு போடு. நீ உள்ளுக்கு போறியா நான் உள்ளுக்கு போகிறேன்னான்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டு அரசாங்கம் காவல்துறை என்ன செஞ்சிருதுன்னு பார்க்கலாம், இல்லை மலேசியா காவல்துறை என்ன செஞ்சிருதுன்னு பார்க்கலாம். சரியா? புரியுதா? வந்துட்டா ஆட்டிக்கிட்டு ஏய் உன்னோட புழுகுனி மூட்டியெல்லாம் உன்னோட கேங் இருக்க புஜ்ஜி ஏய் என்னடி கிழிச்சு புடுங்கிட்டீங்க. அது ஒரு கேங்கு, ஒரு குரூப்பு. புஜ்ஜி என்னடி புஜ்ஜி? ஏய் மக்களே, நீங்களாம் என்ன? நாங்கள் வந்து புஜ்ஜியில் குரூப்பில் இருக்கிறோம், சமூக சேவையை பண்ண வந்திருக்கோம். எது அவுத்து காட்டுறது தான் சமூக சேவையா? எக்ஸ்கியூஸ் மீ மக்களே, எது அவுத்து காட்டுறது தான் சமூக சேவையா? சொல்லு. சாரி மக்களே, இரும்பல உடம்பு சரியில்லை. நான் கேட்குறேன், அவுத்து காட்டுறது தான் சமூக சேவையா? நிறைய மக்கள்கிட்ட ஏமாற்றி நான் புஜ்ஜி கேங், புஜ்ஜி குரூப்பு, லெஸ்பியன் குரூப்பு அப்படின்னு சொல்கிறியா? அந்த லெஸ்பியன் குரூப் என்னடி பண்ணியிருக்கு சொல்லு. நேற்று மன்னார்குடி கேட்டுச்சுல்ல, என்ன கேட்டுச்சு அந்த பொண்ணு? உன்னோட என்ன கேட்டுச்சு? உன்னோட ட்ரஸ்டோட நம்பர் கேட்டுச்சுல, நீ போடுறி. உன்னோட ட்ரஸ்டோட நம்பரை போடுறி. நீ ஏமாத்துக்கார பூனாமாவில் போடுறி. மக்களே, இவ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க மக்களே. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கா? புரோக்கர் மாவனை பிடிச்சி உள்ளுக்கு போட்டுருவாளாமா? இன்றைக்கி புரோக்கர் மாவனுக்கு செம்ம தரமான விஷயம் நடக்குதா? சரி, இன்றைக்கி நடக்கலைன்னா என்ன கதை சொல்லுவா? மக்களே, சில கோளாறுபாடுகள் நடந்து விட்டது மக்களே, தயவு செஞ்சு கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் நடந்து கொண்டே இருக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு ஐஸ்கிரீமை தின்னுட்டு காட்டுவா. புரியுதுங்களா? இதுதாங்க அவ ஏமாத்துக்காரி. புரியுதா? அப்புறம் இந்த விஎஸ் ப்ரோ, உங்களை தான் கேட்குறேன், உங்களை தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சில கருத்துக்களை ஒரு இடத்துல போய் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒழுங்கானதை போடுங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கும் தெரியும். சரியா? விஎஸ் ப்ரோ, நீங்கள் என்னென்னா யார்கிட்ட எப்படி பெண்கள்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். சரியா? வெளியே விடுற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சரியா?
உங்களை பாவம் பார்த்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். தயவு செஞ்சு யாரை பற்றியும் தப்பான கருத்துக்களை சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரியுமான்றேன். இந்த கொரில்லா முண்டை நல்லவங்களை கூட கெட்டவங்களா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியலையா? அது எப்படி நம்புறீங்க அவளை? என்னையும் ஈஸ்வரியும் நானும் ஈஸ்வரியும் அப்படிப்பட்ட ஆளா? கேட்குறேன், நான் உங்களை கேட்குறேன். நானும் ஈஸ்வரியும் அப்படிப்பட்ட ஆளா? எங்களையே அவள் என்ன மாதிரி சித்தரிக்கிறா பார்த்தீங்களா? விஎஸ் ப்ரோ, உங்களை தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் எங்கள் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணீங்க, அதனால் உங்களை கேட்குறேன். நீங்கள் நியாயமாக பேசுகிறவங்க, கருத்தாக பேசுகிறவங்க இல்லையா? நான் கேட்குறவங்கள, ஒரு பொண்ணை ஒன்றுமே இல்லாமல் விபச்சாரின்னு சொல்கிறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என்னையும் ஈஸ்வரியும் விபச்சாரின்னு சொல்கிறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் கேட்குறேன். இதே மாதிரி தானே மன்னாரை பண்ணியிருப்பா, இதே மாதிரி தானே மெடலை பண்ணியிருப்பா, இதே மாதிரி தானே மற்ற எல்லா கமெண்டர்ஸும் அவகிட்ட வந்த கமெண்டர்ஸை பண்ணியிருப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா விஎஸ்? உங்களால் சொல்ல முடியுமா? கேட்குற பதில் சொல்லுங்கள். வேண்டாம். இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னாக்கா உங்களோட ஃபோன் நம்பர் எங்ககிட்ட இருக்குது. ஓகேவா? ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, சொல்லிட்டேன். விளையாட்டு வேலை வேண்டாம். நீங்களாம் ஒரு கமெண்டர்ஸ், உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இவளுக்காகலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அங்கே உட்காந்துட்டு கூவிட்டு. புரியுதா? நல்ல மாதிரியே சொல்கிறேன். நான் ஏசாமல் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இன்னொன்று, அந்த உமா நீ என்ன சொல்கிற? நான் எதுலேயுமே தலையிடல. என்னோட ஆடியோலாம் இல்லை. உன்னோட ஆடியோ நீ கொடுத்தா தான் ஆடியோவா? ஏண்டி முண்டை, உனக்கு அறிவு இல்லை? நீ கொடுத்தா தான் ஆடியோவா? நீ இந்த ஃபோனில் பேசுகிற, நான் இந்த ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணேன்டி. 39 நிமிஷம் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. நீ கொரில்லாவை பற்றி என்னென்ன பேசி வச்சிருக்கேன்னு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. புரியுதா? நல்ல குடி நாணயமணி பேசுறத வாட்ஸ்அப் பாருமா, வாட்ஸ்அப்பை கேளுமா. நீ அவளுக்கு சொம்பு தூக்கல. ஈஸ்வரியை பற்றி, ஈஸ்வரி ஜெயிலுக்கு போயிடுவா. ஈஸ்வரிக்கு 2 கேஸ் இருக்குது. எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டா. எனக்கு ஈஸ்வரி என்ன, அவளுக்கு என்ன ஒரு திமிரு. எனக்கு கூட மதிப்பு கொடுக்க மாட்டா. எனக்கு பேச மாட்டா. என்கிட்ட பேச மாட்டா. அவள் என்ன அவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா. கூடி சீக்கிரம் அவள் உள்ளுக்கு போயிடுவா அப்படின்னு நீ சொல்லலை. ஒவ்வொரு ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. புரியுதா? ஈஸ்வரிக்கிட்ட அனுப்புனேன்னு வச்சுக்கேன், தரமாக கிழிச்சு ஒன்று செய்யும். புரியுதா? நீ எனக்கு ரெக்கார்டு கொடுக்க வேணாம். என்கிட்ட நீ பேசும்போது நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். புரியுதா? ஏன் தெரியுமா? சில நாய்ங்களுக்கு யூஸ் ஆகும்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். புரியுதா? எங்களுக்கு எதுவுமே சாட்சிகள் இல்லை. இந்த ரெக்கார்டிங் தான் சாட்சி. அதனால நல்லகுடி நாணயம் மாதிரி பேசாத. எப்படி பாலாமாவோட ஆடியோவை போடும் போது நீ பேசாமல் இருந்த? நீ அவ கூட தானே சொம்பு தூக்கிட்டு இருக்க. எப்படி நீ பேசாமல் இருந்த? ஒரு பொண்ணோட ஆடியோ அப்படி போடலாமா? எங்களெல்லாம் நாங்களாம் விபச்சாரியா? நீ சொல்கிறே உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரியா? இல்லை, உமா சீனிவாசன் உன்னதான். நீ சொல்லு. நாங்களாம் விபச்சாரியா? ஈஸ்வரி விபச்சாரியா? நாங்கள் அவளை பேசுகிற வரைக்கும் நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்ருக்க. அவளுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்க. தேனா முண்டைக்கு அவள் தேனா முண்டையா, நாங்கள் தேனா முண்டையா? சொல்லு பார்ப்போம். நீ தானே சொன்ன அவன் மவளை பற்றி, அவன் பையனை பற்றி, அவன் புருஷனை பற்றி, அவன் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னதானே? சொன்னியா இல்லையா? அவள் தங்கச்சியை பற்றிலாம் கதை சொன்னியா இல்லையா? சொல்லு, சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையாடி? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாரு உமா, உன்னை தான் சொல்கிறேன். உன்னை நான் ஒரு நல்ல மனுஷியாக தான் நினச்சேன். ஓகேவா? ஆனால் நீ என்னைக்கு ஒரு தரங்கட்டவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியோ, நல்லா தெரிஞ்சு போச்சு. அவள் ஒன்றும் மாறலை. அவள் அப்படியே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண பற்றியா, அதுதான் எனக்கு ஆத்திரம். புரியுதா? ஆனால் நான் உன்னோட ஆடியோ போட மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். என்னைக்கு எனக்கு பரி ஏறுதோ எல்லாத்தையும் போட்டு விட்ருவேன். புரியுதா? சில காரணங்களுக்காக தான் வச்சுருக்கேன். நான் அவள் சீப்பாக நடந்துக்கிறான்னா நானும் சீப்பாக நடந்துக்கிறதுக்கு இது இல்லை. ஆனால் எனக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக போட்டு விட்ருவேன் ரெக்கார்டை. புரியுதா? நீ பேசுனது பூரா போட்டு விட்ருவேன். கொரில்லா முண்டி நாண்டுக்கிட்டு சாவணும்னு போட்டு விடுவேன். புரியுதா? அவன் மென்டல் ஆகிட்டான்னு நீ தானே சொன்ன. ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டுட்டான்னு நீ தானே சொன்ன. எனக்கு என்ன தெரியுமா? நான் போய் கொரில்லா கிட்ட பார்த்தேன்னா பேசுனா சொல்ல. புரியுதா? நல்ல குடி நாணயம் மாதிரி இருந்தாங்க கமெண்ட் போட்டுட்ருக்காது, செருப்பு பிஞ்சு போயிடும். புரியுதா? பொத்திக்கிட்டு போயிரு. ஓகே மக்களே, அவ்வளோதான். அதுதான், இவ்வளோ தான் பேசணும்.
பேசிட்டேன். பாய், டேக் கேர், மீண்டும் சந்திப்போம். கொரில்லா வாட்டா, நல்லா புரோக்கரோட குஞ்சாமணியை கொத்தோடு குழலாட ஆட ஆடன்னு பார்த்துட்டே இரு. ஓகேவா? பாய், see you மக்களே. பாய், டேக் கேர்.